ஹலோ கைஸ். ஸோ நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்டில் வந்துட்டு மேத் டாட் ரேண்டம்ன்ற ஒரு வேர்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க அண்ட் அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருக்கோம் சான்சஸ் இருக்குது. பட் நிஜமாலே அது ரேண்டமான வேல்யூஸை ப்ரொடியூஸ் பண்ணாது, ப்ரிடிக்டபிள் வேல்யூஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதனால தான் நம்மளோட க்ளவுட் ஃப்ளராக இருக்கட்டும் எல்லாருமே வந்துட்டு இந்த லேம்ப் தேரி இல்லை வந்துட்டு டபுள் ஹேண்ட் பெண்டுலம் இந்த மாதிரிலாம் வச்சுட்டு பண்ணுறாங்க. ஸோ நான் நிஜமாக தான் சொல்கிறேன், அதை நம்ம பார்க்கலாம் லைவாக கூட ஆக்ஷனில். ஸோ லெட்ஸே நான் இந்த இடத்துல ஒரு ஃபயர்ஃபாக்ஸ் கன்சோல் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். சைடில் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் அந்த ப்ரோக்ராம் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஃபயர்ஃபாக்ஸ் கன்சோலில் சிம்பிளாக ஒரு ஃபார் லூப்பில் மேத் டாட் ரேண்டம் அப்படின்றத ரன் பண்ணலாம். ஸோ எனக்கு இங்கே 3 பர்டிகுலர் ரேண்டம் நம்பர்ஸ் கிடைச்சிருக்கு. இங்கே இந்த 3 ரேண்டம் நம்பரை நான் வந்துட்டு என்னோட கோடில் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ லெட் மீ காப்பி அண்ட் பேஸ்ட் தோஸ் நம்பர்ஸ். என்ட்ரு அடித்தோடனே இங்கே நம்மக்கிட்ட வந்துட்டு அந்த பர்டிகுலர் வேல்யூஸை வச்சு நமக்கு நெக்ஸ்ட் 10 ப்ரிடிக்டட் வேல்யூஸை கொடுத்துருக்கு. ஸோ இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அகைன் அதே கமெண்டை நான் ரன் பண்ண போகிறேன். அகைன் நெக்ஸ்ட் செட் ஆஃப் ரேண்டம் நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 0.3677 அதே 0.3677, 0.044 அதே 0.044 அண்ட் 0.55 ஸோ ஒன். நான் அகைன் நெக்ஸ்ட் செட் ஆஃப் 3 ரேண்டம் நம்பர்ஸ் கூட ஜென்ரேட் பண்ண முடியும். என்னால் அதே நம்பர்ஸ் வந்துட்டு என்னால் கொண்டு வரவும் முடியும். ஸோ இட் இஸ் நாட் அ கிமிக் ஆக்சுவலாக. இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு டிட்டர்மினிஸ்டிக்கான அவுட்புட் கொடுக்கணுன்றதுக்காக தான் ப்ரெடிக்ட் பண்ணுது. அதாவது ஒரு 1ன்ற ஒரு வேல்யூ கொடுத்தா எனக்கு இதை 0வோ இல்லை 1ன்னு ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ இப்படி இருக்க கேஸில் நம்மளால ட்ரூலி அன்பிரடிக்டபிள் வேல்யூஸை கொண்டு வர முடியாது. தட் இஸ் நாட் ஹவு கம்ப்யூட்டர்ஸ் ஆர் பில்ட். அதனால தான் இந்த பர்டிகுலர் லாஜிக்ஸுமே நம்மளால வந்துட்டு ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ணி கண்டுபிடிக்க முடியுது. ஸோ பேசிக்காக இந்த இடத்துல பேக்ரவுண்டில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு XR ஷிஃப்ட் 128+ ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணுறாங்க. இது ஃபயர்ஃபாக்ஸில். அகைன் குரோமா இருக்கட்டும் இல்லை சஃபாரியா இருக்கட்டும் ஒருத்தவங்க ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம வெளியில் பார்க்க மேத் டாட் ரேண்டம்ன்ற வேல்யூ இருக்கும், பட் உள்ள யூஸ் பண்ணுற அல்காரிதம்ஸ் டிஃப்ரெண்ட். ஸோ உங்களால் வந்துட்டு குரோமில் வந்துட்டு இதே மாதிரி மேத் டாட் ரேண்டம் எடுத்துகிட்டு நான் கொடுத்துருக்க கோடில் வந்து போட்டிங்க அப்படின்னா அது ஒர்க் ஆகாது. பட் இந்த கோடுமே வந்துட்டு நான் ஆக்சுவலாக என்னோட ரெப்போசிட்டியில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெப்போசிட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்கேஸ் நீங்கள் என்ன க்யூரியஸாக எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, பேசிக்காக ஒரு ரேண்டம் வேல்யூவை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு சிம்பிளாக நமக்கு 2 விஷயங்கள் தேவை. ஒன்று ஸ்டேட் ஏ ஸ்டேட் பின்னு சொல்லிட்டு 2 வேல்யூ. இது ரெண்டுமே 64 பிட் வேல்யூஸாக இருக்கும். இந்த 2 வேல்யூவை வச்சு தான் இதை எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன்ஸ் வழியாக வந்துட்டு நம்ம ஃபைனலாக ஒரு அவுட்புட் எடுப்போம். இதுலேருந்து அகைன் நமக்கு வெளில வரக்கூடிய வேல்யூ 53 பிட்ஸு, அதாவது ப்ரீவியஸாக இருக்க வேல்யூஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கிட்ட வெறும் வந்து 53 பிட்ஸை மட்டும் தான் ரேண்டம் வேல்யூவாக ரிட்டர்ன் பண்ணும் நம்மளோட ஃபயர்ஃபாக்ஸ். ஓகே, 53 பிட் தான் இருக்குது. இது எப்படி நம்ம வச்சு ஒரிஜினல் ஸ்டேட்லாம் கண்டுபிடிக்கிறது, ஏன் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஸோ நம்ம எல்லாருமே வந்துட்டு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பார்த்துருப்போம். ஸோ x + y = 10 இல்லை வந்துட்டு x - y = 22 அப்படின்னு பார்த்தோம்னா, சிம்பிளாக நம்ம இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கான ஆக்சுவல் வேல்யூ கிடைக்கும். கரெக்டாக 2x = நமக்கு வந்துட்டு 32 அண்ட் x = 16 கண்டுபிடிச்சலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு 16 - y = 22, அப்போ வந்து y-யோட வேல்யூ வந்து is equal to 6 அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்மளாலையும் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ண முடியும். ஸோ பேசிக்காக நம்ம கிட்ட இருக்க வேல்யூஸை வச்சு நம்மளால ஆக்சுவலாக அந்த ஸ்டேட் வேல்யூஸ் என்னன்றதை கண்டுபிடிக்க முடியும். அகெயின் இங்கே வந்துட்டு நீங்கள் எல்லாம் கேட்கலாம், இது வந்து 53 பிட் தான் நம்ம கிட்ட வந்துட்டு ஃபைனலாக வரக்கூடிய ஆக்சுவல் ரேண்டம் நம்பர். பட் ஆனால் நமக்கு வேண்டியது வந்துட்டு 128 பிட்டு. அதனால் ஆக்சுவலாக வந்துட்டு எக்ஸ்ஆர் ஷிஃப்டோட இதுவே 128 பிட்ஸ் தேவை அப்படின்ட்டு. அதனால தான் நான் 3 ரேண்டம் நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக இந்த 3 ரேண்டம் நம்பர்ஸுமே எடுத்து நான் அந்த வேல்யூஸை ப்ரெடிக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் 53 பிட் ப்ளஸ் 53 பிட் ப்ளஸ் 53 வந்துட்டு நமக்கு ஆக்சுவலாக 159 பிட்ஸ் கிட்ட வந்துட்டு கொடுக்கும். 159 பிட்ஸ் வந்துட்டு மோர் தென் எனஃப் டு ஐடென்டிஃபை அண்ட் 128 பிட். கரெக்டாக? ஸோ இந்த நம்பரை விட இந்த நம்பர் கம்மி தான். ஸோ ஆப்வியஸ்லி நம்மளால் வந்துட்டு இந்த பிட்டை வச்சு நம்மளால் ஒரு 128 பிட் நம்பரை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த 128மே எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்டேட் ஏ 64 பிட்டு, ஸ்டேட் பி வந்துட்டு 64 பிட்டு. ஸோ இப்படி தான் வந்துட்டு இது ஆக்சுவலாக வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த 64 பிட்டை வந்து நம்மளால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுது. இந்த ஏவியும் பியும் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியுதுன்னா, இதுக்கப்புறமா என்ன வரப்போகிற நம்பர்ஸ் அப்படின்றதையும் நம்மளால் ஈஸியாகவே வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ அதை வச்சு தான் இந்த பர்டிகுலர் லாஜிக்ஸே இது ஒர்க் ஆகுது. இது இன்னும் டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆக்சுவலாக இந்த ரெபாசிட்டரியில் ஆட் பண்ணியிருக்கேன். அகைன் இது வந்துட்டு ரீசெண்டாக இன்னொருத்தர் போட்டிருந்த பிளாக் போஸ்ட்லேருந்து தான் ஆக்சுவலாக நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு இதை இன்னும் டீப்பாக பார்க்கணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் கிட்டப் லிங்க்கும் சரி, அவரோட பிளாகுமே வந்துட்டு நான் போடுறேன். அண்ட் இன்ட்ரெஸ்டிங்லி வந்துட்டு இதனால தான் நம்மளோட க்ளவுட் ஃப்ளேருமே வந்துட்டு இந்த மாதிரி ரேண்டம் நம்பர்ஸ்லாம் நம்பாமல் அவங்களே இந்த மாதிரி லேம்பெல்லாம் வச்சு ஆக்சுவலாக ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு லேம்ப் தியரி என்ன அப்படின்றது தெரியாது அப்படின்னா, பேசிக்காக SSL சர்டிஃபிகேட், TLS சர்டிஃபிகேட்ஸ்லாம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு லேம்ப், அதாவது 100 லேம்ப்ஸ் இதெல்லாமே வந்துட்டு ஆயில் வாட்டர் லேம்ப்ஸ். பேசிக்காக நீங்கள் அந்த டெக்கரேஷனுக்குலாம் வச்சுருப்பாங்க. கரெக்டாக தண்ணியை போட்டுட்டு அதில் ஆயிலில் போட்டு விட்டாங்கன்னா திருப்பி வச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆயில் அப்படியே ஸ்லோவாக ஹீட் ஆகிறதுக்கு இது மாதிரி மேலே போகும். அப்புறம் கூல் டவுன் ஆச்சுன்னா கீழே வந்து செட்டில் ஆகும். ஸோ இந்த மாதிரி 100 லேம்ப்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த 100 லேம்ப்ஸையும் அவங்க ஃபோட்டோ எடுத்து ஆக்சுவலாக அதில் இருந்து அதை நம்பர் நியூமரிக்கல் நம்பராக கன்வெர்ட் பண்ணி அதை தான் இவங்க
வந்து ரேண்டம் வேல்யூஸாக வைக்கிறாங்க. ஏன்னா கம்ப்யூட்டர் வச்சு நம்ம ரேண்டம் வேல்யூ ஜென்ரேட் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா இட் cannot be truly random, it can be predicted. அதனால தான். அண்ட் ஆல்சோ வந்துட்டு நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன பார்த்தேன்னா, யூகேல வந்துட்டு அதே Cloudflare ஆஃபீஸில் வந்துட்டு டபுள் ஹேண்டட் பெண்டம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பேசிக்காக ஒரு பெண்டம் அது கூட இன்னொரு பெண்டம் இருக்கும். ஸோ ஒன்று ஆடுறப்போ அது வந்துட்டு ட்ரூலி அன்டிட்டர்மினிஸ்டிக்கான ஒரு அவுட்புட் கொடுக்கும். அதை வச்சு அவங்க ரேண்டம் நம்பர் எடுக்கிறாங்கன்ட்டு. அப்புறம் இன்னொரு இடத்துல வந்துட்டு யுரேனியம் டிகே ஆகிறத வந்துட்டு இது பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஆப்ஜெக்டோட ரேடியோ டிகேங்க வச்சு அவங்க ஆக்சுவலாக இந்த மாதிரி ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அகைன் இந்த பர்டிகுலர் பிளாக் போஸ்ட்டாக இருக்கட்டும், Cloudflare இருக்கட்டும், GitHubல அவர் பிளாக் எல்லாமே வந்துட்டு என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். போய் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் நீங்கள் உங்களோட ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஏதாவது வந்துட்டு செக்யூரிட்டி வைஸில் வந்து நீங்கள் ஏதாவது ரேண்டம் வேல்யூ ஜென்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேத்ராட் ரேண்டம் இஸ் நாட் தி பெஸ்ட் ஐடியா டு டூ. ப்ராபப்ளி நிறைய வந்துட்டு கிரிப்டோகிராஃபி லைப்ரரிஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த கிரிப்டோகிராஃபி லைப்ரரிஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ட்ரூலி யூனிக்கான இல்லை ரேண்டமைஸ்டு வேல்யூஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த விஷயம் வந்துட்டு புதுசாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கண்டிப்பாக தெரியணும் அப்படின்னா கோட் வித் மப்ளே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் see you guys in the next video. Until then, bye bye.